மாணவர்கள் அனைவருக்கும் இனிய வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்களை எப்படி பார்க்கறது அப்படிங்கிறது இப்போ ஒரு தலைப்பாக கொடுத்துருக்குறேன். இருந்தாலும் மாணவர்களுடைய கமெண்ட்டை வச்சு தான் இந்த வகுப்பை நடத்த போகிறேன். ராகு கேதுவிற்கு மட்டும் சாரம் பார்க்க வேண்டும் என்று உங்கள் மாணவர்களே சொல்கிறாங்க. உங்கள் மாணவர்கள் மற்றும் எனது நண்பர்கள் கூறி வருகின்றனர். நான் எதற்குமே சாரம் பார்க்க வேண்டிய அவசியமில்லை என்ற நிலையில் உள்ளேன். ஆனாலும் இது குறித்து ஒரு விளக்கத்தினை, இதுக்கு சுந்தரவடிவேல் தான் தகுதியானவர் என்னை விட. ஏன்னா அவர் சார ஜோதிடத்தில் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக இருந்தவர். சார ஜோதிட அமைப்புகளில் இந்த இதில் பார்த்தீங்கன்னா சுந்தரவடிவேல் எழுதின ஒரு புஸ்தகம் கூட என்னுடைய புத்தக கலெக்ஷனில் இருக்கும். சுந்தரவடிவேல் ஐயா இந்த தனபாவகம் 2ஆம் பாவகம்னு சார ஜோதிடத்தை பற்றி எழுதிவிட்டு சார ஜோதிடத்தில் இருந்து வந்த குறைகளை பார்த்துவிட்டு ஒரு திருப்தி இல்லாத அமைப்புகளில் தான் இது மாதிரி ஒரு 40 பேர் 30 பேர் இருக்கிறீங்க. இப்போ வகுப்பில் இருக்கிறீங்க சார ஜோதிட அமைப்புகளில். அப்போ அவரே சார ஜோதிடத்தை ஒரு 10 வருடமாவது அனுபவத்தில் உள்ளவர். சாரமே இல்லைன்ற நம்ம அமைப்பை பார்த்து இதில் தான் உண்மை இருக்குது அப்படின்ட்டு வராரு. இதுதான் உண்மை. அப்போ அவருடைய கேள்வியை நம்ம இப்போ தேர்த்து வைக்கணும். ராகு கேதுக்களுக்கு சாரம் இருக்குன்னா உண்மையிலேயே கேஎஸ்கே ஐயா கூட என்ன எழுதியிருக்கிறாருன்னா ராகு கேதுகளுக்கு கூட சாரமாக 5வது தான் சொல்லியிருக்கிறார். மற்ற கிரகங்களுக்கு சாரத்தை சொன்னதை போல சாரம்ன்றது ஆரம்பிச்சோரு கேஎஸ்கே ஐயா உப நட்சத்திரம்னு ஆரம்பித்தார். அது இன்றைக்கு உப நட்சத்திரம்னு சொல்லி சாஃப்ட்வேர் விற்கிறதுக்காக மட்டும் மண்டையில் மிளகா அரைச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு சார ஜோதிட முறையாக இன்றைக்கு இருக்கிறது. கேஎஸ்கே அவர்கள் சொன்ன சார ஜோதிடம் கூட முழுமையானது அல்ல. அவரே என்னுடைய இந்த அமைப்பை நீங்கள் புரிந்து கொண்டு முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டுமெனில் பாரம்பரிய ஜோதிடத்தை முழுமையாக நீங்கள் கற்றுக்கொண்டு பாரம்பரிய ஜோதிடத்தின் அத்தனை விதிகளையும் நீங்கள் முழுமையாக உணர்ந்து கொண்டு அதன் பிறகு சாரத்தின் அடிப்படையில் அது செய்யுதா அப்படின்னு பார்க்குறது. அதை விட முக்கியமாக கேஎஸ்கே ஐயா இதை கொடுத்தது பிரச்சனத்துக்கு. ஒரு பொருள் தொலைஞ்சு போகுதா, அது இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா அப்படிங்கிற ஒரு துல்லிய அமைப்பு இருக்குன்னு சொன்னது தான். சார ஜோதிடர்கள் எல்லாருமே நிரூபணத்தை வைக்க மாட்டார்கள். என்னை போல் இத்தனை ஆயிரம் இது போட்டிருக்கேன், என்ன போட்டிருக்கேன், இத்தனை ஆயிரம் ஜாதகம் போட்டிருக்கேன், இத்தனை ஆயிரம் வீடியோ போட்டிருக்கேன். எல்லாம் நடக்குது. அங்கே ஆடு நடக்குது, இங்கே மாடு நடக்குது, இங்கே கோழி நடக்குது, சார ஜோதிடப்படி இதே பலன் நடக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கான ஆதாரத்தை கொடுக்க மாட்டாங்க, கொடுக்கவே முடியாது. சும்மா வாய்ஜாலங்களில் தான் அந்த சார ஜோதிடம் போய் கொண்டு இருக்கிறது. இதை பற்றி பேச வேண்டாம்னு நினச்சேன். ஆனாலும் சில வாரங்களில் இதை பற்றி பேச வேண்டியதாகி போச்சு. இன்றைக்கு சுந்தரவடிவேலு ஐயா முன்னாள் சார ஜோதிட மாணவர். அவர் சார ஜோதிடத்தில் ஒரு 10 வருஷமாக அதில் ஒரு பழக்கமானவர். அவரே நிறைய விளக்கங்களை நம்ம இதில் கொடுத்துருக்கிறார். அவரே இன்றைக்கி ஒரு கமெண்ட் கேட்டிருக்கிறார். ராகு கேதுக்கு மட்டும் சாரம் பார்க்க வேண்டுமா? எதற்குமே சாரம் பார்க்க வேண்டாம். சாரம் பார்த்தீர்களே ஆனால் சோரம் போய்விட்டீர்கள் என்று அர்த்தம் ஜோசியத்தில். சாரம் எந்த இடத்துலையுமே பார்க்க வேண்டாம். ராகு கேதுக்களுக்கு மட்டும் சாரம் பார்க்க வேண்டும். மாணவர்களிடையே அப்படிப்பட்ட ஒரு குழப்பம் இருந்தால் ராகு கேதுக்களை கூட நீங்கள் சுபத்துவ பாபத்துவ அடுக்குகளின் அடிப்படையில் தான் நீங்கள் சில விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர எந்த இடத்திலும் நட்சத்திர சாரம் என்பது ஒரு துளி கூட ஒரு அமைப்புகளில் அது செயல்படுவதே இல்லை. அந்த நட்சத்திர சாரம் செயல்படுவது அந்த கட்டுப்பாடுகள் அந்த சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளில் தான் அந்த கட்டுப்பாடுகள் இருக்கிறதுன்றதை பாவக முனை அமைப்புகளில் நான் உங்களுக்கு தெளிவாக சொன்னேன். சரியா? தெளிவாக சொன்னேன், தெளிவாகவே சொல்லியிருக்கிறேன். இந்த இடத்துல ஒரு கிரகம், அதாவது ராகு கேதுக்களுக்கு மட்டும் சாரம் பார்க்க வேண்டுமா? சரி, அப்போ சூரியன் சந்திரனுக்கே சாரம் பார்க்குறோம். சந்திரனுடைய சாரம் அவசியம் பார்க்கப்பட வேண்டும். அதுக்கான காரணத்தையும் நான் சொல்லியிருக்கிறேன். என்ன காரணம்? தசாபுக்தி அடுக்குகள் அந்த கணக்குகளுக்குள்ள வரக்கூடிய அமைப்பில் சந்திரன் மட்டும் ஒரு விசேஷமான கிரகம். அது கிரகம் அல்ல, நம்முடைய துணைக்கோள். பூமிக்கு அருகே 4 லட்சம் கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய நம்முடைய மனதை கட்டுப்படுத்தக்கூடிய துணைக்கோள். அந்த மனதை கட்டுப்படுத்தக்கூடிய அமைப்பின் மூலமாகத்தான் ஜோதிடமே இயங்குகிறது. அந்த ஒரு இடத்தில் நீங்கள் நட்சத்திரத்தின் அடிப்படையில் தான் விம்சோதரி மகாதசையை நீங்கள் உருவாக்க முடியும். சரி, அப்படியே சந்திரன் இந்த இடத்துல ஒருவர் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார். சந்திரன் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார் அப்படிங்கிற அமைப்பில் தான் தசாபக்தி அமைப்புகளே உருவாகுது. இந்த பூரம் நட்சத்திரத்தில் இப்போ இந்த பூரம் நட்சத்திரம் சுக்கிரன் ரிஷப லக்னம்னு வச்சுக்குவோம். லக்னாதிபதி சாரத்தில் அவர் இருப்பார். லக்னாதிபதி சாரத்தில் இருக்கக்கூடிய இந்த தன்மை
லக்னாதிபதியின் அமைப்பில் ஒன்றாக நடக்கக்கூடிய அமைப்பை கொண்டிருக்கிறது. அதே அப்படியே தனுசு லக்னத்தில் இருக்கிறான்னு வச்சுக்குவோம். 8ஆம் அதிபதி சாரத்தில் இருப்பார் என்பது தான் பலன். இந்த சாரத்தில் பூரம் 1ஆம் பாதத்தில் இருந்தால் அவர் இருக்கக்கூடிய ஒரு நிலை, பூரம் 2ஆம் பாதத்தில் இருந்தால் இருக்கக்கூடிய அம்ச நிலை. அம்சத்தை சுப வர்க்க அமைப்புகளுக்கு நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், சரியா? அதே மாதிரி 3ஆம் இடத்தில் இருந்தால் 4ஆம் இடத்தில் இருந்தால் என்பதாக ஒரு 108 பாதங்களாக அந்த பாத அமைப்புகளை பிரித்து அங்கே பலன்கள் அறியப்படுகின்றதாக சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த சந்திரனுக்கு பல்வேறு அவதாரங்கள் இருக்கின்றன. இந்த சந்திரனுக்கு பல்வேறு அவதாரங்கள் இருக்கின்றன. இப்படி ஒரு நிலை, இப்படி ஒரு நிலை, இப்படி ஒரு நிலை, இப்படி ஒரு நிலை, இப்படி ஒரு நிலை. இந்த பல்வேறு அவதாரங்களை நீங்கள் ஒளியின் அமைப்போடு புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சந்திரன், அதாவது நம்முடைய ராசி என்கின்ற சந்திரன் நிற்கக்கூடிய நட்சத்திரத்திற்கு பல்வேறு அமைப்புகள் இருக்கின்றன. இதைத்தான் மாசி மகத்தில் பிறந்திருக்கிறவங்க எல்லாரையும், ஜெயலலிதா மாசி மகத்தில் பிறந்தார், ஜெயலலிதா மகத்தில் பிறந்தார். மகத்தில் பிறந்தால் ஜெகத்தை ஆளுவாரானா பௌர்ணமி சந்திரனாக இருக்கும்போது மட்டும்தான் அவர் ஆவார். இதே ஜெயலலிதா இப்படி பிறந்திருந்தா அவர் அரசியாக இருக்க முடியாது. அது அமாவாசை சந்திரன். அந்த இடத்துல மகம் நட்சத்திரம் செயல்படாமல் போய்விடுகிறது. அன்பு மாணவர்கள், இது ஒரு ரிவிஷனாக இருந்தாலும் இது ஆழமாக நான் நட்சத்திரத்தை பற்றி பேசலை, கான்ட்ரவர்சியாக ஏதாவது ஒன்று வரும் அப்படின்றதுக்காகவே பேசலை. இன்றைக்கு சுந்தரவடிவேலு அதை பற்றிய சில பேச்சுக்களை சுந்தரவடிவேலு அவரே கேட்டிருக்கிறாரு. ஒட்டுமொத்தமாகவே அந்த கிளாஸில் சாரம் பார்க்க வேண்டுமா அப்படிங்கிறதாவே கூட பார்த்தலாம். ஏற்ற இறக்கங்களுக்கெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் சொல்லி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். இன்றைக்கு நான் கொடுத்த தலைப்பு வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்களை எப்படி பார்ப்பது என்பது. இந்த இடத்துல மகம் நட்சத்திரம் அல்லது பூரம் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மாசி மாதமாக இருந்தால் வேறு ஒளித்தன்மையோடும், இங்கே அமாவாசைக்கு அடுத்த தன்மையோடும், இங்கே அமாவாசையை நெருங்கிய அமைப்போடும், இங்கே அஷ்டமி நவமி என்கின்ற அர்த்த சந்திரனாகவும், இங்கே அஷ்டமி நவமி என்கின்ற அர்த்த சந்திரனாகவும் இருப்பார். ஆக மகம் நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால மட்டும், பூரம் நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால மட்டும் ஒரு பலன்கள் நடந்துறதே இல்லை. இது அப்படியே அடுத்தடுத்த கிரகத்துக்கும் சொல்லித்தரேன், அது உங்களுக்கு நல்லா புரியும். ராகு கேதுக்களுக்குன்னு மட்டும் இல்லை. இந்த இடத்துல சந்திரனுடைய ஒளித்தன்மையை பொறுத்துத்தான், அங்கே சந்திரனுடைய இருப்பு தன்மையை மட்டும் வைத்துத்தான் உங்களுக்கு பலன்கள் நிர்ணயமாகிறது. நட்சத்திர சாரஜோகத்தில் என்ன ஒன்று, கரெக்டாக அட்டவணைப்படுத்திடலாம். அதாவது சாஃப்ட்வேர் தயாரிச்சிடலாம். சுபத்துவ பாபத்துவத்தை நீங்கள் சாஃப்ட்வேர் தயாரிக்கவே முடியாது. யார் எந்த காலத்தில் பிறந்து வந்தாலும் சாஃப்ட்வேர் தயாரிக்க முடியாது. அட்டவணைப்படுத்த முடியும்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஜோசியம் தெரியாமலேயே நீங்கள் ஒரு சாஃப்ட்வேரை வைத்துவிட்டு ஜோதிடர் ஆகிவிடலாம். ஜோசியம் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. ஒரு கையெடுக்க பிரதியம் ஒன்று வச்சுக்கிட்டு இந்த பாவகம் இந்த பாவகத்தை தொடர்பு கொண்டால் ஒரு நாளும் நீங்கள் சரியான பலனை சொல்ல முடியாது. ஒரு நாளும் வாசகர் மெய்சிலிர்த்து நிற்கும்படியான சில விஷயங்களை சொல்லவே முடியாது உங்களால். இதில் தான் நட்சத்திர அமைப்புகளில் எல்லாருமே சும்மா சரி அதுக்கு 4 பேர் இருக்கிறாங்கல்ல, ஈஸியாக ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அங்கே தான் போவாங்க. ஒரு பூரம் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சிம்மத்தில் இருக்கக்கூடிய சந்திரனுக்கு இத்தனை நிலைகள் இருக்கின்றன. ஒவ்வொரு கிரகத்திற்கும் அதை பற்றி சொல்கிறேன். இத்தனை நிலைகள் இருக்கும் பொழுது இவர் பௌர்ணமியாக மாசி மாதத்தில் பிறந்த ஒரு பூர நட்சத்திரக்காரருக்கு ஒரு மாதிரியாகவும், ஆடி மாதத்தில் பிறந்தவருக்கு ஒரு மாதிரியாகவும், ஆவணி மாதத்தில் பிறந்தவருக்கு, புரட்டாசி மாதத்தில் பிறந்தவருக்கு, கார்த்திகை மாதத்தில் பிறந்தவருக்கு, வைகாசி மாதத்தில் பிறந்தவருக்கு வேறு வேறு மாதிரியாக செயல்படுவார். பூர நட்சத்திரம் இந்த இடத்துல ஒரே மாதிரியாக செயல்படாது. 1, 2, 3, 4 எந்த பாதத்தில் இருந்தாலும் இது அடிப்படையை இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாலே சாரம் தேவையில்லை என்பது உங்களுக்கு நன்றாக புரிந்துவிடும். இது உள் தோற்றம். இது உள் தோற்றம். இந்த இடத்துல இந்த உள் தோற்றமும் அப்படியே வெளி தோற்றத்தின் அடிப்படையில் மாறும். எப்படி மாறும்? இது உள் தோற்றம். இதே பூரம் நட்சத்திரத்தில் இந்த பார்வையில் சந்திரன் இருக்கும்போது கடுமையான ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருக்கும். இந்த இடத்துல வேறு மாதிரியாக இருக்கும். சனி பார்க்காமல் வெறும் குரு மட்டும் பார்க்கிறார். சனி பார்க்கல, ஒரு மாதிரியாக இருக்கும். குரு மட்டும் பார்க்கும்போது அது வேறு மாதிரியாக இருக்கும். சாரம் என்பது எந்த இடத்துல அடிப்படை தவறுகளை செய்கிறதுன்றதை இந்த இடத்துல சுந்தரவடிவேலுடைய கமெண்டின் மூலமாக இந்த இடத்துல சொல்கிறேன். ராகு கேதுக்களுக்கு மட்டுமா சாரம் பார்க்கணும்னு மாணவர்கள் சொல்கிறாங்க. ஐயா, என்னுடைய நண்பர்களும் அப்படி சொல்கிறாங்க. அதில் எனக்கு திருப்தி இல்லை, எனக்கு அதை விளக்குங்கன்னு சொல்கிறார். அவரே சார ஜோதிடத்தில் கிட்டத்தட்ட அந்த சங்கத்தில் துணைத் தலைவராக இருந்தவர். சார ஜோதிடத்தில் 10 வருடத்திற்கு மேலாக அறிமுகம் உள்ளவர்.
சார ஜோதிடத்தில் 3-4 புத்தகங்கள் எழுதினவர். அப்ப இந்த இடத்துல பாருங்க, சனி இங்கே இருந்தால் ஒரு மாதிரியாக, இதே பூர நட்சத்திரம், இதைத்தான் நான் எல்லா கிரகங்களுக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணுவேன். எந்த இடத்திலும் தூரத்தின் அடிப்படையில், நட்சத்திரத்தின் அடிப்படையில் எந்த கிரகமும் பலன் தருவது இல்லை. அந்த தூரத்தில் அது அமர்ந்த அமைப்பு சுபத்துவ பாபத்துவம் என்கின்ற கிரக ஒளி அமைப்புகளுக்கு கட்டுப்பட்டது. இதைத்தான் பாவகமுனை சொல்லி கொடுத்தனா, மேஷ டிகிரியில் 8 டிகிரியில் இருக்கிற கிரகம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பாவக முனைக்கு எந்தெந்த சுப ஒளி பாப ஒளி அமைப்புகள் தொடர்பு கொள்ளுகின்றன அப்படிங்கிறத சொன்னேன் இல்லையா. எந்த இடத்துலையுமே நீங்கள் சாஃப்ட்வேரில் இப்படிலாம் எழுதியிருக்கு அப்படிலாம் எழுதியிருக்கு, இந்த புத்தகத்தில் அப்படிலாம் எழுதியிருக்குன்னு நிரூபிக்கவே முடியாது, வாய்ப்பே கிடையாது. இந்த இடத்துல பூரம் 1ஆம் பாதத்தில் சந்திரன் இருக்கிறார்னு வச்சுக்குவோம். பூரம் 1ஆம் மகம் பூரம், பூரம் 1ஆம் பாதத்தில் அவர் இதாக இருப்பார், எதாக இருப்பார், வர்க்கோத்தம அமைப்புகளில் இருப்பார். ராசி கட்டத்திற்குள்ளேயே அனைத்தும் அடங்கி விடுகின்றன சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளில். வர்க்கோத்தமம் என்பது கூட அந்த கிரகம் வலிமை அடைகிறதுன்னு சொல்லப்படுது. என்ன வலிமை அடைகிறது? வர்க்க உத்தமம்னு சொல்லுவாங்க. என்ன வலிமை அடையுது? பாரிஜாத வரைக்கும் அப்படியே லாஸ்ட்டாக அந்த 30 சஷ்டியாம்சம் வரைக்கும் எல்லா இதுலேயும் ஒன்றா போச்சுன்னா, அஸ்வினி 1ஆம் பாதத்தில் இருக்கிற கிரகம் எல்லா வர்க்க சக்கரங்களையும் ஒரே இடத்துல இருக்கும். அதே மாதிரி அந்த அஸ்வினி மகம் 1, இது மூலம் 1, இந்த மாதிரியான அமைப்புகளில் எல்லாத்துலேயும் ஒன்றா இருக்கும். இதெல்லாம் கணித ரீதியாக பாரத்குமாருடைய கமெண்ட்டு அந்த அமைப்பின் அடிப்படையில் கணித ரீதியாக கிரகங்களை அட்டவணைப்படுத்தி விட முடியுமா அப்படிங்கிறதற்கான ஆரம்பகால முயற்சிகள், நூற்றாண்டு முயற்சிகள் அது. இன்றைக்கு லட்சத்தையும் மேற்பட்ட, எப்படி எவ்வளோலாம் எனக்கு ஞாபகம் இருக்காது, தினசரி ஜாதகங்களை பார்த்து கொண்டிருக்கின்ற, கடந்த 20-30 ஆண்டுகளாக பெரிய அளவில் ஒவ்வொரு ஜாதகத்தின் மூலமாகவும் அனுபவப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு இந்த தகுதி எனக்கு தமிழ்நாட்டில் பெரிய அளவில் இருக்கும். இன்றைக்கி தமிழ்நாட்டில் அதிகம் ஜாதகம் பார்க்கக்கூடியவனாக நான் இருப்பேன். இதை ஒரு பெருமைக்காகவோ தம்பட்டத்திற்காகவோ சொல்லலை, இதை சொல்லி கொடுக்கறதுக்காக சொல்கிறேன். அதாவது இத்தனை ஜாதகம் பார்க்கும்போது மற்றவர்களை விட எனக்கு ஒரு அனுபவம் உண்டு. இது சிறு வயதிலிருந்தே இத்தனை ஜாதகங்கள் பார்த்திருக்கின்ற நிலைமையில் மற்றவர்களை விட ஒரு சிறிய ஞானம் கூடுதலாக இருக்கிறதற்கான அமைப்பை பரம்பொருள் எனக்கு கொடுத்திருக்கிறார். எனக்கு கிடைத்த இந்த உண்மையை, எனக்கு கிடைத்த இந்த ஞானத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்காமல் போவேனே ஆனால் இந்த ஜென்மம் எனக்கு எடுத்ததே வேஸ்ட். அதுதான் உண்மை. ஆகவே இங்கே பூரம் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சந்திரனுக்கு உள்ள அவதாரங்கள் அவருடைய ஒளித்தன்மையாக, அவர் தேய்பரியாக அதான் இருக்கிறார் அப்படிங்கிற அமைப்பை போலவே, அமாவாசையாக இருந்து சனியோடு சேர்ந்திருந்தார்னா ஒரு மாதிரியாகவும், அப்படியே சனியோட சேராமல் அமாவாசையில் இருந்து குரு பார்வை மட்டும் வந்திருந்தால் ஒரு பார்வையாக அவருக்கு செயல்படும். இந்த சுபத்துவ பாவத்துவ அடுக்குகளை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா தான் உங்களால் பலன் சொல்ல முடியும். இன்றைக்கு வெற்றிகரமான ஜோதிடனாக இருக்கிறேன். ஒரு ஜாதகத்தை ஒருத்தர் சொன்ன உடனே இன்றைக்கெல்லாம் ஒரு பாப்பா, ஏம்மா அப்பாவை பற்றி இந்த கல்யாணத்தில் நான் சொல்கிறேன், கல்யாணத்தில் இன்னைக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ப்ரெடிக்ஷன், அந்த பொண்ணு ஜாதகம் பார்க்குது, நான் தான் 96, கல்யாணம் ஆகலை, கல்யாணம் ஆகாது, நல்லதுமா, ஆனால் நீ ஒரு பாயிண்ட் வைப்பியே, எங்கள் அப்பா மாதிரியே எனக்கு இப்போ புருஷன் வேணும்னு சொல்லுவியன்னொன்னே பயங்கரமாக, குருஜி எனக்கு உடம்பெல்லாம் சிலுக்குது குருஜி. இதே வார்த்தையை நான் எங்கள் அப்பாட்ட அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். எப்படி சொல்ல முடியுது? காரகம், சூரியனுடைய காரகம் 9ஆம் அதிபதி. இந்த நான் இப்போ சொன்ன பொண்ணுக்கு 9ஆம் அதிபதியும் சூரியனும் செவ்வாயும் பரிவர்த்தனை, மீன லக்கணக்கார பொண்ணு. சூரியனுக்கு கிடைத்திருக்கக்கூடிய சுபவழி அமைப்புகள், செவ்வாய்க்கு கிடைத்திருக்கக்கூடிய சுபவழி அமைப்புகள். இதே வார்த்தையை நான் சொல்லியிருக்கிறேன் அப்பா கிட்ட நிறைய தடவை. அப்பா உன்ன மாதிரியே எனக்கு மாப்பிள்ளை பார்ப்பா, உன்ன மாதிரி தான்ப்பா எனக்கு மாப்பிள்ளை வேணும்ட்டு. அதுக்காகவே இப்படி இழுத்துக்கிட்டு வருது. எப்போது காரக ஆதிபத்திய அமைப்புகளை சுப பாப தன்மையோடு நீங்கள் புரிந்து கொள்ளுகிறீர்களோ, சாரந்தான் அடித்து பேசுகிறவன் எவனும் குழப்பிக்கிட்டே சொல்லுவான். அவன் சொன்னது என்னைக்காவது விளங்குதா பார்த்துருக்கிறீங்களா? யாருக்குமே அங்கே உருப்படியாக விளங்குற மாதிரி சொல்ல தெரியாது. ஏன் தெரியுமா? அவனுக்கே விளங்கலை, அதனால தான் அவங்களுக்கு விளங்காமல் சொல்லி கொடுக்குறான். ஒரு பொருள், ஒரு விஷயம் உங்களுக்கு தெளிவாக புரிந்து விட்டால் நீங்கள் அதை மற்றவர்களுக்கு புரியும்படியாக விளக்குவீர்கள். இதை நான் சொல்லலை, ஐன்ஸ்டீன் சொன்னது. நானாக இதை சொன்னேன், திடீர்னு நம்ம மாணவர் ஒருத்தர் இது ஏற்கனவே ஐன்ஸ்டீன் சொல்லியிருக்கிறார்னார். அது அந்த அளவுக்கு நான் படிக்கல. அதுலேருந்து இந்த விஷயத்தை இப்போ நான் ஐன்ஸ்டீன் சொன்னதாக சொல்கிறேன். எந்த ஒரு பொருள் உங்களுக்கு தெளிவாக புரிந்து விட்டதோ அதை நீங்கள் தெளிவாக மற்றவர்களுக்கு விளக்குவீர்கள். எந்த நட்சத்திர சார ஜோதிட அமைப்புலையும் யாருமே தெளிவாக விளக்கவே மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கே அது புரியாத சமாச்சாரம். ஆகவே சாரம் என்பது
தெளிவாக இந்த எல்லா இடத்துலையும் சொல்கிறேன், எந்த இடத்துலையும் மாணவர்கள் சார அமைப்பிற்கு உள்ளே வந்துடாதீங்க. இத்தனை வருட அனுபவத்தில் நான் இன்னைக்கு சொல்கிறேன், சாரத்தை உபயோகப்படுத்தாத நான் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டின் ஒரு முன்னணி ஜோதிடராக இருக்கிறேன். ஒரு வினோதமான முரண்பாடு இல்லையா? சாரத்தையே பார்க்காதனா பலனே எடுக்கக்கூடாதே. சாரத்தையே பார்க்காதனா பலனே எடுக்கக்கூடாதே. என்னை ஜனங்கள்லாம் காரி துப்பணுமே. யோ என்னையா நீ சொன்ன பலன் பலிச்சது அப்படின்னு ஜனங்கள்லாம் என்னை காரி துப்பணுமே. அந்த முரண்பாடை மாணவர்கள் கண்டிப்பாக யோசிக்கணும். செவ்வாய் கும்பத்தில் இருக்கிறார். கும்பத்தில் இருக்கும்போது அவருக்கு இங்கே என்ன நடக்கும்? அவர் ராகுவுடைய சாரத்தில் அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரங்களில் அவர் இருப்பார். இந்த 3 நட்சத்திரங்களில் இருக்கிறதுனால அவருக்கு என்ன இருக்கு? ராகு இப்போ இந்த இடத்துல ராகு 6ஆம் இடத்துல இருக்கிறார்னு வச்சுக்குவோம். சதய நட்சத்திரத்திலே அவர் இருக்கிறார்னு வச்சுக்குவோம். இந்த சதய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் சாரநாதனாகிய ராகு 6ஆம் இடத்துல இருக்கிறனால கடுமையான கெடுபலன்களை செய்வார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா 6ஆம் அதிபதியுடைய பலன்களை தான் அவர் செய்வார். இங்கே 8ஆம் அதிபதி, இங்கே 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய 8லேயே இருக்கக்கூடிய ஆட்சியாக போடுவோமா இல்லை குருவை நீச்சமாக போடுவோமா? குருவை நீச்சமாக போடுவோம். குரு நீச்சம். அப்போ 8ஆம் அதிபதி நீச்சம், நீச்ச சாரம் வாங்கியிருக்கிறார்னு சொல்லுவாங்க. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு ராகு சதயம், புரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்தால் 8ல் இருக்கக்கூடிய இது அவிட்டம் அவருடைய சொந்த சாரம். இந்த 3 சாரத்திலையும் அவர் எந்த நிலைமையில இருந்தாலும் ஒரு பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையோ ஒரு பௌர்ணமி சந்திரனுடைய இணைவோ அவர் அப்படியே சுத்தமாக தலைகீழாக மாற்றும். மங்கள யோகமும் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த திக்பலமும் தான் வேலை செய்யுமே தவிர சாரம் எந்த இடத்துலையும் தூக்கி குப்பையில் போட்டுரும். இந்த இடத்துல குருவை நான் போடலை, சனியை கிட்டத்தட்ட எங்கேயுமே போடாதீங்க. குரு சனி சேர்க்கை இப்படி போட்டுக்கோங்க. இந்த குரு சனி பரிவர்த்தனை இந்த இடத்துல செவ்வாய் இருக்கிறார். பௌர்ணமி சந்திரனுடைய பார்வை அல்லது பௌர்ணமி சந்திரனுடைய அமைப்பு இது ரெண்டும் இருந்துட்டாலே அவர் கடுமையான மங்கள யோகத்தை கொடுக்கக்கூடியவராகி தன்னுடைய 7-12 ஆதிபத்தியங்களை 10ஆம் வீட்டின் வழியாக செய்து ஜாதகரை தூக்குவார். அவர் எந்த நட்சத்திரத்தில் இருந்தாலும் அதை பற்றி பிரச்சனைமே இதே இல்லை. ராகு கேதுக்கள் நட்சத்திரமாக இருந்தாலும் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் அதை பற்றி ஒரு உறுதியே கிடையாது. அதே மாதிரி அவர் அங்கே சனியோடு சேர்ந்து விட்டால் இந்த இடத்துல அவர் எந்த நட்சத்திரத்தில் இருந்தாலும் கடுமையான கெடுபலன்களை செய்வார். என்னையா செய்வார்? வந்தவுடனே தொழில் விரயங்களை கொடுப்பார். 10ஆம் பாவகத்தில் அவர் திக்பலமாக இருக்கிறார் இல்லையா? ஜாதகருடைய லக்னாதிபதி அமைப்பிற்கு ஏற்றார் போலவும் வயதிற்கு ஏற்றார் போலவும் இந்த இடத்துல 10ஆம் இடத்துல செவ்வாய் சனிராக இருக்கிறதுனால சந்திர திசை வரைக்கும் ஒழுங்காக தொழில் போய்கிட்டு இருந்ததுன்னா செவ்வாய் திசையில் ஊற்றி மூட போவார். செவ்வாயின் காரகத்துவங்களில் தம்பியால் நஷ்டம். இதில் என்ன நடக்கும்? 10ல் செவ்வாய் சனிராகு, அண்ணன் தம்பியால் நஷ்டம், தங்கையால் நஷ்டம், தம்பியால் தொழிலில் நஷ்டங்கள். ஏன்? அந்த இடத்துல சகோதரன். இப்போ இந்த இடத்துல என்னென்ன பலன்கள் எந்த நட்சத்திரத்தில் இருந்தாலும் நடக்கும். எந்த நட்சத்திரத்தில் இருந்தாலும் என்ன நடக்கும்? தம்பி தங்கையை கடையில் விட்டுட்டு போனேன், எடுத்து சாப்பிட்டு போயிட்டாங்க. தம்பி ஒரு ஐடியா கொடுத்தாரு, அது இதாகி போச்சு. தங்கச்சி கல்யாணத்துக்காக கடையில் இருக்கிற எல்லா முதலையும் எடுத்துட்டேன். எத்தனை விஷயங்கள் பாருங்கள். ஆனால் இப்படித்தான் நடக்கும். அதாவது டோட்டல் இது என்னன்னா இந்த இடத்துல ஃப்ளாப் அப்படின்னு அர்த்தம். சரி ஐயா, நான் இதை கூட சொல்லலை, சனியை கூட விட்டுறியா, இப்படியே எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி சேர்ந்துருமா என்ன? இந்தாயா சனியை இப்படி போடியா, சனியை போடவே போடாதையா, வெறும் ராகுயா. முதலில் பாபத்துவம் பிறகு சுபத்துவம்னு இந்த இடத்துல குரு பார்வை இருந்தால் என்ன சொல்லியிருக்கிறேன்? முதல்ல அடிபடும், பிற்பகுதி 3 வருஷத்தில் அவர் கொண்டு நிமித்தி வைப்பார். இப்போ இந்த இடத்துல பாபத்துவம் மட்டுமே இருக்கிறது. எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் ஒரு 8 டிகிரிக்குள்ள 11 டிகிரிக்குள்ள அவர் சேர்ந்துட்டார், ஒரு நட்சத்திர தூரத்திற்குள் அவர் சேர்ந்து விட்டார் என்று வைத்துக் கொள்வோம். என்ன நடக்கும்? செவ்வாயின் காரக அமைப்புகளில் கடுமையான கஷ்ட நஷ்டங்களை அவர் அடைவார். தம்பியால் நஷ்டம், தங்கையால் நஷ்டம், சகோதரால் நஷ்டம், தம்பி தங்கைன்னு சொல்லாமல் சித்தப்பா பெரியப்பா மக்களால் நஷ்டம். செவ்வாயோடைய மருத்துவம், விளையாட்டு, அதிகாரம், கட்டிடம், நெருப்பு போன்ற அத்தனை அமைப்புகள்லையும் இந்த ஜாதகர் 12ஆம் இடத்தையும் 7ஆம் இடம். இன்னொன்று மனைவியின் தம்பி தங்கைகள், 7ஆம் பாவகாதிபதி இல்லையா, மச்சான்.
மச்சானையும் ஒரு நிலையில் இந்த மாதிரி இருக்கும்போது செவ்வாய் தான் குறிப்பார். மனைவியின் சகோதரர்கள், ஐயா ஏற்கனவே நடந்த செவ்வாய் தசை நடந்தவனை பார், ஏற்கனவே என்னென்ன பாவங்களில் ஒரு நட்சத்திர சார அமைப்புகளை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு முன்பாக, நட்சத்திர சார அமைப்புகளை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு முன்பாக ஏற்கனவே நடந்த ஜாதகத்தில் எதனால் நடந்ததுன்றதை நீங்கள் அப்படியே புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே பெரிய அளவில் இந்த அமைப்புகள் உங்களுக்கு வந்துடும். இப்போ சுந்தரவடிவேலு கேட்ட கேள்வி, ராகு கேதுகளுக்கு நட்சத்திரம் பார்க்கணுமா சாரம் பார்க்கணுமான்னு கேட்டார். இந்தாங்க ஐயா, ராகு கேதுக்கள் எப்பொழுதுமே பாப சுப அமைப்புகளில் தான் பலன் தருவாங்க அப்படின்றத பெரிய அளவில் சொல்லியிருக்கிறேன். இப்போ ராகு இந்த இடத்துல இருக்கிறார், இந்த இடத்துல ராகு இருக்கும்போது என்னென்ன நட்சத்திரத்தில் இருப்பார், அதே தான் இது சித்திரை, அதே சித்திரை சுய நட்சத்திரம், சித்திரை சுவாதி விசாகம், அதே செவ்வாய் ராகு குரு போன்ற நட்சத்திரங்களின் அடிப்படையில் இந்த இடத்துல இருப்பார். இந்த இடத்துல என்ன, ராகு 6ஆம் இடத்தை கெடுத்து பலன் தருகிறார்னு சொல்லுவேன். 6ஆம் இடத்தோடு வேறு பாபர்களுடைய தொடர்பு வரக்கூடாது. இதில் என்ன ஒன்று தெரியுமா, இந்த இடத்துல கடுமையான கலப்பு பலன்கள் இருக்கும். முதலில் பாபத்துவம் பிறகு சுபத்துவம் என்பது ராகு திசையில் அப்படியே வேலை செய்யும். ராகு திசையை இன்றைக்கு இருக்கின்ற என்னோடு வாழுகின்ற ஜோதிடர்களில் எல்லாரையும் விட அதிகமாக புரிஞ்சுக்கிட்ட வேணாம். ராகு திசைக்கு நல்ல உதாரணம் நான் தான். நாளையோட எனக்கு ராகு திசை முடியும், நாளையோட எனக்கு ராகு திசை இன்னையோட முடியும், நாளைக்கு எனக்கு குரு திசை ஆரம்பிக்கும், இன்னையோட ராகு திசை எனக்கு முடியும். தற்செயலாக தான் கிளப்பி இருக்கிறாரு நம்ம சுந்தரவடிவேலு. இந்த இடத்துல ராகு திசை எந்த இடத்துலையும், இப்போ என்னுடைய ராகுவே மிருகசீரிஷ நட்சத்திரத்தில், நிறைய பேர் அப்படியே தூக்கி போட்டு ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்குன்ட்டு ஒரு நட்சத்திர ஆதரவாளர்கள் பலன் சொல்கிறது கூட, ராகுக்கு பலன் சொல்கிறது கூட தவறான சாரத்தின் அடிப்படையில் தான் பலன் சொன்னாங்க போன வருஷம். இன்றுடன் எனக்கு ராகு திசை முடிந்து நாளை முதல் எனக்கு குரு திசை ஆரம்பமாகும். சாஃப்ட்வேரில் ஒரு நாள் 2 நாள் முன்ன பின்ன வரும். நான் வச்சிருக்கிற அஸ்ட்ரோவிஷன் சாஃப்ட்வேரில் நாளிலிருந்து எனக்கு குரு திசை ஆரம்பிக்குது. சரி, இந்த இடத்துல ராகு கலப்பு பலன்களை செய்வார். எந்த இடத்துலையும் முதலில் பாபத்துவம் செயல்படும். சனி செவ்வாய் ஒரே நேரத்தில் பார்த்துட்டாங்க. சனி செவ்வாய் ஒரே நேரத்தில் பார்த்துருக்கிற அமைப்பில் லக்னாதிபதியோடு அவர் இணைந்திருக்கிறார். லக்னாதிபதியின் பலன்களை 6ஆம் வீட்டு பலன்களை அவர் கொடுத்தே தீர வேண்டும். ஜாதகர் ஆரம்பத்தில் கடனால் தொல்லைப்படுவார், கடன் வாங்குவார், கடனால் தொல்லைப்படுவார். இதற்கடுத்து நீ உள்ளுக்குள்ள துல்லிய பலன்களை பார்ப்பதற்கு ராகு தசையில் இதுக்கடுத்து குரு எங்கே இருக்கிறாரு, ராகுவிற்கு கோணத்தில் இருக்கிறார். ராகு தசையில் அடுத்து வரக்கூடிய சனி எங்கே இருக்கிறாரு, ராகுவிற்கு கேந்திரத்தில் இருக்கிறார். ஐயா புதன் இப்படி இருக்கிறார், ராகுவிற்கு 12 இருக்கிறார், அவர் லக்னத்திற்கு 5 இருக்கிறார் என்கின்ற அந்த கேந்திர கோண சூத்திர அமைப்புகளுக்கு உள்ளதான் நீங்க போகணும். இந்த இடத்துல ஒருபோதும் சாரத்தின் அடிப்படையில் எந்த கிரகமும் பலன் தராது. ராகுவாக இருந்தாலும் கேதுவாக இருந்தாலும், ராகு கேதுக்கள் எவராக இருந்தாலும் இந்த இடத்துல இப்போது நான் சொன்ன மாதிரி முதல்ல சுபத்துவ பாபத்துவ அடுக்குகளை கணக்கிட்டு கொண்டு செவ்வாய் சனி இருவரும் ஒரு சேர பார்க்கின்ற அமைப்பு, இவங்களில் யாருடைய டிகிரி கணக்குகள் மிக நெருக்கமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு முதலில் இந்த ராகு தசை குரு பக்தி வரைக்குமே சனி பக்தி வரைக்குமே இவரை போட்டு ஆட்டி வைக்க போகுது. 9ஆம் பாவகத்தில் சனி இப்படி இருக்கிறது தப்பு. என்ன கணக்கு, ராகுதசை குரு பக்தி 8-11 கூடியவர் இந்த ரிஷப லக்னத்திற்கு. ராகுதசை குரு பக்தியில சார் ராகுதசையிலே கடன் வாங்க போறாரு, குரு பக்தியிலே கடனை இது பண்ண போறாரு. அடுத்து சனி புக்தி பாபத்துவமாக இருக்கிறது. ராகுதசை குரு புக்தியும் சனி புக்தியும் சுய புக்தியும் கிட்டத்தட்ட 7.5-8 வருஷம் 9 வருஷம். அப்படியே ராகுல குரு ராகுல சனி 7-8 வருஷம். ஐயா கடனாலே அழிய போறாரு ராகுதிசை முதலில். அதன் பிறகு புதன் புக்தி ஆரம்பிக்கிறது. ராகுதிசை புதன் புக்தி அவருக்கு 12ஆம் இடத்தில் இருந்தாலும் கூட புதன் உச்சனாக இருக்கிறார். அவர் லக்னத்திற்கு 5ஆம் அதிபதியாக இருக்கிறார். இங்கிருந்து அவர் 11ஆம் இடத்தை தொடர்பு கொள்கிறார். ஹவு டு பிரெடிக்ட், எப்படி பலன் அறிவது? ராகு சுக்கிரனோடு இருக்கிறார், சுக்கிரனுடைய பலன்களை தரப்போகிறார். பாபத்துவமாக இருக்கிறார். முதலில் பாபத்துவம் செயல்படும். நீச்ச செவ்வாயின் பார்வை, நீச்ச சனியின் பார்வை, ஒரே நேரத்தில் செவ்வாய் சனியுடைய தொடர்பை பெறக்கூடிய ஒரு கிரகம் சர்வ நிச்சயமாக முதலில் கெடுதல்களை செய்யும். இந்த இடத்துல குருவும் சுக்கிரனுடைய தொடர்புகள் இல்லைன்னா 18 வருஷ ராகுதிசையில ஜாதகர் கடன் வாங்கி கடன் கொடுத்து வட்டி கட்டி அழிந்தே போவார். லக்னாதிபதியின் வலுவிற்கேற்ப இந்த இடத்துல ஒரு நிலையிலையும் சிங்கிள் நயா பைசா அளவுக்கு கூட சாரம் வேலை செய்யாது. இந்த இடத்துல இல்லை, எந்த இடத்துலையும். அப்போ இப்போ நான் எப்படி சொல்கிறேன் பாருங்க. ராகுதிசை ஆரம்பிச்சிருச்சு.
ராகதசை ஆரம்பிக்கும் போதே ஏற்கனவே செவ்வாய் திசையில் நொம்பலமாக இருப்பார். செவ்வாயே இங்கே பாபத்துவம் தான். சரி, அதை நம்ம விட்டுருவோம். ராகதசை ஆரம்பித்தவுடன் ராகதசையின் சுயபுக்தியிலேயே 6ஆம் பாவகத்தினுடைய கடனோ நோயோ சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படியே வரும். அது நீடிக்கும். ஏனென்றால் 6ஆம் இடத்தில் ராகு 6ஆம் அதிபதியோடு இருக்கிறார். அதனை அடுத்து 8, 11ஆம் அதிபதியான இந்த லக்னத்திற்கு ஆகாத குரு அப்படியே அந்த அமைப்பு தொடருகிறது. 8ஆம் பாவகத்தை குரு தர வேண்டும், 6ஆம் பாவகத்தை ராகு தர வேண்டும். 6, 8 என்கின்ற அமைப்பில் கடன், மீளா கடன் போன்ற அமைப்புகளில் ஜாதகர் மாட்டிக்கொள்வார். மீளா நோய் போன்ற அமைப்புகளில் ஜாதகர் மாட்டிக்கொள்வார். கடுமையான எதிரிகளை சம்பாதித்துக் கொள்வார். கடனை சம்பாதிப்பாரா, நோயை சம்பாதிப்பாரா, எதிரியை சம்பாதிப்பாரா என்பதற்கு இதுக்கு முன்னாடி சில கிளாஸுங்க நடத்தியிருக்கிறேன். அது எந்த அமைப்பின் அடிப்படையிலன்ட்டு. அப்போ அதுக்கடுத்து சனியாவது நல்ல பலனை செய்யுமா? ஐயா சனி இங்கே இது தானேயா, என்ன இது 9ஆம் அதிபதி பாக்கியாதிபதி தானே? இல்லை, அவர் அங்கே பாபத்துவமாக இருக்கிறார். 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி 9ஆம் இடத்தை கெடுத்துத்தான் பலன் தருவார். ராகுவை போல ராகு 100% ஒரு இடத்தை கெடுக்கிறார் என்றால் சனி 60-70% அந்த இடத்தை கெடுப்பார். அதனுடைய உயிர்காரகத்துவ பாக்கிய அமைப்புகளை கெடுப்பார். இங்கே சனி சுபத்துவமாக இருந்தால் மட்டுமே தந்தை நன்றாக இருப்பார், பாக்கியம் நன்றாக இருக்கும். ஆனால் இங்கே சனி பாபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில இந்த சனி புக்தியும் கடனை கண்டினியூ பண்ணும். கடனை கண்டினியூ பண்ணுறது. அப்போ 7, 8 வருஷம் 9 வருஷத்துக்கிட்ட ஜாதகருக்கு கடன்லையே உழன்று வட்டி கட்டி கடனை தவிர்க்க முடியாமல் அப்படி இப்படி போய் 11ஆம் இடத்தை தொடர்பு கொண்டிருக்கின்ற உச்ச புதன் 5ஆம் அதிபதியாக இருப்பதால் 5, 11ஆம் பாவகங்களுடைய தொடர்புகள் ஏற்படுவதால் புதன் புக்தியிலிருந்து ஜாதகருக்கு கடன் அப்படியே மட்டுப்படுகின்ற, கடனை கட்டுக்குள் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சில விஷயங்கள் அப்படியே நடக்கும். இதை தானே தவிர இந்த இடத்துல எந்த நட்சத்திரத்தில் இருந்தாலும் அந்த ராகு ஒரே தான் வச்சிருப்பார். எந்த பொண்டாட்டி கட்டினாலும் அந்த பொண்டாட்டியை அவர் நல்லா தான் வச்சிருப்பார். 3 பொண்டாட்டி இது உள்ள இருக்கு. சித்திரை நட்சத்திரம்னு இருக்கு, சுவாதி நட்சத்திரம்னு இருக்கு, விசாக நட்சத்திரம்னு இருக்கு. ஒண்ணுமே கிடையாது இதில். இந்த ராகுவை மட்டும் அப்படின்னு கூட நான் சொல்ல மாட்டேன். இதுக்கு அடுத்து குரு சனி எது வச்சுக்கிட்டு போனாலும் இதுதான் உண்மை. எந்த ஒரு நிலையிலும் ஒரு பாவகமோ ஒரு கிரகமோ அது நின்ற நட்சத்திரத்தின் அடிப்படையில் ஒருபோதும் செயல்படவில்லை. அப்படி சொல்பவர்கள் ஒரு விதமான ஜோதிட மயக்கத்தில் இருக்கிறார்கள், தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்கிறார்கள். இந்த இடத்தில் நிற்பதால் இந்த இடம் நானே இந்த சார ஜோதிட இவர் ஒருத்தனை சூரிய தசை இங்கே இருந்தது, சூரிய தசை இங்கே கடக லக்னத்துக்கு இங்கே சூரிய தசை வேலை செய்யலைன்னு சொன்னார். இங்கே சனி இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தார். அது கூட தான் நான் ஒரு விளக்கம் சொன்னேன். எல்லா நிலைகளிலும் சுபத்துவ பாபத்துவ அடுக்குகளின் அமைப்புகளில் மாணவர்கள் நீங்களே போய் எந்தெந்த குரூப்பில் இது மாதிரியான விஷயங்களில் எந்தெந்த விஷயங்களில் உங்களுக்கு இருக்குன்னு சொன்னோம்னா உங்களுக்கே அதை புரிகிற அளவுக்கு உங்களால் விளக்கம் கொடுக்க முடியும். உங்களுக்கு புரிகிற அளவுக்கு உங்களால் விளக்கம் கொடுக்க முடியும். சுபத்துவ பாபத்துவ அடுக்குகளை தெல்ல தெளிவாக புரிந்து கொண்டீர்களே ஆனால் எத்தகைய சாரத்தை சொல்லக்கூடிய ஜோதிடரையும் இன்முகத்தோடு சிரித்து கொண்டே என்னுடைய மாணவர் கடந்து விடுவார். ஆகவே சுந்தரவடிவேல கேட்ட மாதிரி ராகுவுக்கு மட்டுமாவது சாரம் பார்க்கணுமா? எந்த மண்ணாங்கட்டிக்கும் சாரம் பார்க்க வேண்டாம். சந்திரன் தான் நட்சத்திரத்தின் அடிப்படையில் மனதை இயக்கக்கூடிய கிரகம் என்பதால் அந்த சந்திரனுக்கும் சாரத்தின் அடிப்படையில் பலன் நடக்காது. அது தேவைப்படுகிறது. இதை நம்ம வாழ்க்கை சம்பவங்களை எந்த விதத்தில் எப்படி சம்பவமாக தசாபுக்தி அடுக்குகளை கணிக்கிறதுக்காக மட்டும் அந்த சந்திரனும் ஒளிச்சந்திரனா இருள் சந்திரனா யாரோட சேர்ந்திருக்கிறாரு, அமாவாசையா பௌர்ணமியான்னு பார்க்கணும். அதுக்கு தான் சுபத்துவமாக சாரமான ஒரு லைவ் நடத்தினேன் இல்லையா? ஏன் பௌர்ணமியில் பிறந்தவன் எல்லாம் நட்சத்திரத்தில் பிறந்தவன் யாருமே யாரோ நம்ம இவர் தான் இப்போ கூட கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தேன். அவர் பேர் என்ன, மகரிஷி மந்திராச்சலம். அவர் கூட ஏதோ ஒன்று போட்டிருந்தாரு. அவர் கூட ஒரு மாநாடு நடத்தினார்னு சொல்லிட்டு அதுக்கு தானே கொடுத்துருந்தேன். இந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் நடக்குதா, சுபத்துவத்தின் அடிப்படையில் நடக்குதா? ஏன் பௌர்ணமியில் பிறந்தவன் எல்லாம் ராஜாவாகவே இருக்கிறான், மந்திரியாகவே இருக்கிறான்? ஏன் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவன் ராஜாவா இல்லை, மந்திரியா இல்லைன்ட்டு இதெல்லாம் மாணவர்களுக்கு அடிப்படை பாலபாடமாக வந்துவிட வேண்டும். ஆகவே எந்த ஒரு நிலையிலும் இப்போ இதோட ராகுவோட இதை முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். அல்லது இன்னொன்று கேது சனின்னு கூட சொல்லிடுறேன். இப்போ இந்த கேது இந்த இடத்துல இருக்கிறாரு, இந்த இடத்துல இருந்தாலும் இப்போ இந்த கேது செவ்வாயுடைய வீட்டில் இருக்கிறார். செவ்வாய் வீட்டில் இருக்கும் பொழுது இவர் எந்த நட்சத்திரத்தில் இருப்பார்? அஸ்வினி பரணி கிருத்திகை. அஸ்வினி பரணி கிருத்திகையில் செவ்வாய் உச்சமாகவே இருக்கிறார். உச்சமாக இருந்து அவரை பார்த்தால் கூட பரவாயில்ல, செவ்வாய் உச்சமாக இருக்கிறார். இது ஒரு முழு தகுதி அவருக்கு. செவ்வாய் உச்சமாக இருக்கக்கூடிய இந்த அமைப்பில் கேதுதசை சூப்பராக இருக்கும். இந்த இடத்துல கேதுதசை சூப்பராக இருக்கிறதுக்கு இங்கே ஒரு காரணம் வந்துடணும். அருமையான அமைப்பில் இருக்கும் கேதுதசை.
கேது உச்சனுடைய வீட்டில் இருக்கிறார். உச்சனுடைய வீட்டிலிருந்து குருவின் பங்கமற்ற குருவின் பார்வையில் இருக்கிறார். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணோம்? 12ஆம் இடத்தின் பலன்களை, செவ்வாயுடைய பலன்களை மிக பூரணமாக செய்வார். யார் பலனை செய்வார்? கேது செவ்வாயுடைய வீட்டில் இருக்கிறார். தான் இருக்கும் வீட்டின் அதிபதியை போல செயல்படக்கூடிய அந்த கிரகத்தினுடைய பார்வையை வாங்கியிருக்கின்ற இந்த அமைப்பு மிகப்பெரிய அளவில். சரி, இதே அமைப்பு கேதுச வருமானத்தை கூட பார்க்க வேண்டாம். இந்த இடத்துல அப்படியே சந்திரனோட சேருங்க. ஆகா, கேதுச கொட்டுன்னு கொட்டும். கேதருக்கு வீடு கொடுத்தவர் அங்கே சந்திரமங்கல யோகத்தில் அப்போதுதான் ஆணி மூலத்திலிருந்து விலகி அப்படியே இதோட வலிமையான ஒரு அமைப்பில் இருக்கிறார். சந்திரமங்கல யோகத்தில் இருக்கிறார். பௌர்ணமி சந்திரனோடு இணைந்திருக்கிறார். இந்த இடத்தில் அவருடைய பார்வை சுப பார்வையாக மாறுகிறது. வீடு கொடுத்தவன் உச்சம், கேது சுபத்துவம் என்கின்ற அமைப்பில் 12ஆம் பாவகத்தின் ஒட்டுமொத்த பலன்களையும் 7-12ஆம் பாவகம் 12ஆம் பாவகத்துடைய பலன்களை 80%, 7ஆம் இடத்தின் பலன்களை இப்போ இது கல்யாண காலகட்டமாக இருக்குதுன்னு வைங்க. 7ஆம் பாவகத்தின் பலனை அவர் தானே செஞ்சாகணும். கேதுச சந்திரபக்தியிலையோ, கேதுச செவ்வாபக்தியிலையோ, கேதுச குருபக்தியிலையோ. ஏன்னா கேதுவிற்கு கோணத்தில் கேதுவிற்கு இந்த 3 பேருமே யாருன்னா 3, 7, 11 கூடியவர்கள். இந்த மாதிரியான கேதுவிற்கு கோணத்தில் இருக்கிறார் குரு, கேதுவிற்கு கேந்திரத்தில் இருக்கிறார் செவ்வாய் சந்திரன். இந்த கேதுவிற்கு கோண கேது அமைப்புகளில் இருக்கக்கூடிய கேது திசை சந்திரபக்தியிலோ, கேது திசை செவ்வாய் புக்தியிலோ, கேது திசை குருபக்தியிலே திருமணம் போன்ற அமைப்புகளை கொடுத்து மிகப்பெரிய உயரத்திற்கு அவர் கொண்டு போவார். இந்த ஜாதக சுக்கிரனுடைய லக்னத்தில் ஆட்சியாக இருக்கனால இதே பலன்கள் சுக்கிரன் நீச்சனாக இருந்தால் இப்படி இருந்தால் பலன்கள் வேற மாதிரி மாறும். இப்ப நான் சொன்ன அமைப்பு கொடுத்திருக்கிற அமைப்பு ஏற்ற இறக்கங்களை எப்படி கணிப்பது? ஏற்ற இறக்கங்கள் எப்படி கணிப்பது? ஏற்ற இறக்கங்கள்னா என்ன? கொஞ்ச நாள் நல்லா இருக்கிறாரியா, கொஞ்ச நாள் ஒரு மாதிரி கெட்டு போறார். இப்போ நல்லா இருக்கிறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஜாதகத்தில் நிலைகுலையாத தன்மையோடு இருப்பார்கள். நிலைகுலையாத தன்மையோடு இருக்கக்கூடிய ஜாதகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க. இப்போ அதில் ஒரு சகோதரி ஆரம்ப கமெண்ட்டு 1வது கமெண்ட்டே கொடுத்துருந்தாங்க. 5 கிரக சேர்க்கையை விளக்குங்க, நான் பார்க்குறேன், அப்படி பார்க்குறேன், இது இப்படி வேற மாதிரி சொல்கிறேன். இந்த பாருங்க, இது நல்ல ஜாதகம் தான். இப்போ நான் இந்த ஜாதகத்தை போட்டேன். 8-12 சுபத்துவம் தான். இப்போ இந்த இடத்துல நல்லா பார்த்தீங்கன்னா இது ஒரு அருமையான ஜாதகம். ஒரு பெரிய அளவில் சரியா கூட இங்கே போடலாம். இந்த ஜாதகம் இயல்பாகவே நல்ல ஜாதகம். இதில் ஒரு பெரிய ஏற்ற இறக்கங்கள் வருமானு கேட்டால் இறக்கங்கள் இதில் பெரிய அளவில் வராது. ஏன்னா லக்னாதிபதி வலுவாக இருக்கிறார். இப்போ இந்த இடத்துலேருந்து என்ன நடக்கும்? அவயோக திசைகளே நடக்குதுன்னே வச்சுக்குவோம். அவயோக திசைகளே நடக்குது. செவ்வாயோடைய கடைசி அவிட்டம் நட்சத்திரம் 2ஆம் பாவத்தில் பிறந்திருக்கிறான்னு வச்சுக்குவோம். செவ்வாய் 3 வருடம், ராகு 21 வருடம், குரு 37 வயசு வரைக்கும். 37 வயதிற்கு பிறகு சனி புதன் தசை. இப்போ இந்த ஜாதகருக்கு செவ்வாய் தசை 3 வருஷம். செவ்வாய் தசை பிறக்கும்போது 3 வயசு வரைக்கும் பார்க்க வேண்டாம். ராகு தசை நல்லா இருக்குமா, நல்லா இருக்காதா? ராகு 6ஆம் இடத்தில் இருக்கிறார். சனி செவ்வாயுடைய தொடர்புகளில் இல்லாமல் இருக்கிறார். தனித்து இருக்கக்கூடிய பாபராகிய ராகு அந்த 6ஆம் பாவகத்தை செயலிழக்க செய்வார், கெடுக்க செய்வார். என்ன செயலிழக்க செய்வார்? 6ஆம் பாவகத்தினுடைய கடுமையான ஒரு மனிதனுக்கு ஆகாத அமைப்புகளான கடன் நோய், வம்பு வழக்கு, அசிங்கம், கேவலம், எதிரி போன்றவர்களை செய்யாமல் தடுத்து காப்பாற்றுவார்னு அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். இதே நேரத்தில் இந்த 6ஆம் பாவகத்தில் சனி சேர்ந்து செவ்வாய் பார்த்து அந்த முப்பெரும் பாவர்களுடைய கூட்டு தாக்குதல் ஏற்படுமாயின் ராகு கடுமையான 6ஆம் இடத்து தொல்லைகளை தருவார். ஜோதிடம் மகா நுணுக்கமானது. 6ஆம் பாவகம் மகா 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 நுணுக்கமானது. ஒரு பாவகம் எப்போது பாபத்துவமாகி கெடுகிறது, ஒரு பாவகம் எப்போது சுபத்துவமாகி வளர்கிறது, இந்த விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஜோசியத்தில் எங்கேயோ போயிடலாம். இது ஒரு உதாரண ஜாதகம். இந்த ஜாதகத்தை நல்லா போட்டிருக்கிறேன். எப்படி நல்லா போட்டிருக்கிறேன்? சுக்கிரன் ஆட்சியாக இருக்கிறார். லக்னாதிபதி லக்னத்தை வலுத்து சுபராகி இருக்கின்ற அமைப்பில் இப்போது தலைப்பு ஏற்ற இறக்கங்கள் எப்போது வரும்? இந்த ஜாதகருக்கு இறக்கங்கள் வருமா? வரவே வராது. பேசிக் அமைப்புகளில் இறக்கங்கள் வராது. தோல்வி அடைவார், துவண்டு விட மாட்டார். வாழ்க்கையில் எத்தனையோ ஜாதகம் ஒரு லெவலுக்கு மேலே. இந்த ஜாதகர் 37 வயதிற்கு பிறகு யோக தசை வந்துடுது. 37 வயதிற்கு பிறகு, 37 வயசுக்கு பிறகு தானே வாழ்க்கை. 37 வயதிற்கு பிறகு சனி பார்த்த புதனோடு இருந்த அப்படியே சந்திராதி யோகத்தில் இருக்கக்கூடிய புதன் அப்படின்னு வந்துடுது.
37 வயதிற்கு பிறகு என்ன ஏற்ற ஆரம்பத்திலிருந்து இவருக்கு கிராஜுவலான வளர்ச்சிகள் இருக்கும். ஆரம்பத்திலிருந்து கிராஜுவலான வளர்ச்சிகள் இருக்கும். இது ஒரு நல்ல யோக ஜாதகம். பார்த்த உடனே கண்ணுக்கு நேராக அப்படியே தெரியும். 8-12 சுபத்துவத்தின் அடிப்படையில் சொந்த ஊரில் இருக்க முடியாமல் வெளி மாநிலத்தில் தூர இடங்களில் திருநெல்வேலியில் பிறந்தவராக இருந்தால் சென்னையில் 500-600 கிலோமீட்டருக்கு அப்பால் பிழைக்கக்கூடிய அருமையான யோக ஜாதகமாக இந்த ஜாதகம் இருக்கும். இந்த ஜாதகத்தில் இது மாதிரியான ஜாதகத்தில் இதைத்தான் அவர் ஸ்பைரல் காலக்சின்ற மாதிரி சொல்லுவேன். இந்த ஜாதகத்தை பார்த்த உடனேயே ஒரு ஃபார்முலா மாணவர்களுக்கு புரிஞ்சிடணும். பார்த்த உடனே ஆஹா பல பலன் இருக்கு, என்ன பல பலன் இருக்கு, இவன் ஜாதகன் எதையும் தாங்குவான். சிறு வயதில் சற்று கஷ்டப்பட்டாலும் அவயோக திசைகள் என்பதால் 6ஆம் இடத்து ராகு என்பதால் 6ஆம் இடத்து ராகு என்னையா பண்ணும், கொட்டி கொடுத்துருமா? 6ஆம் பாவக பலன்கள் தானே நடக்கும். வேலைக்கு போவாரு, சாப்பாட்டுக்கு கஷ்டம் இல்லாமல் சுக்கிரன் இருக்கிறாரு, வீடு கொடுத்த சுக்கிரன் வலுவாக இருக்கிறார். நான் சொல்லிக் கொடுத்த அத்தனை விதிகளையும் இங்கே மாணவர்கள் அப்படியே உள்ள அப்படியே இதா பார்க்க வேண்டாமா? ஆக ஒரு ஏற்ற இறக்கங்கள் எப்படி இருக்கும்? இந்த ஜாதகம் செவ்வாய் திசையில் ஒரு 3 வயசு வரைக்கும் அப்படிலாம் ஒன்றும் பெரிய அளவில் நல்லா இல்லைங்க. சந்திரனை செவ்வாய் பீடித்து இருக்கிறார். அப்போ இந்த இடத்துல என்ன நடக்கும்? ஒரு எளிமையான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் கூட 21 வயது வரைக்கும் இவருக்கு ஒரு சுமாரான படிப்பு. புதன் வலுவாக இருக்கிறார், 4ஆம் இடம் வலுவாக இருக்கிறது. ஓரளவுக்கு 4ஆம் இடம் வலுவாக இருந்தாலும் சனியின் பார்வையில் கொஞ்சம் குறையும் படுகிறது. அப்படி ஒன்றும் பெரிதாக படிக்கவில்லை, அனுபவ அறிவு இருக்கிறது, நல்ல அறிவாளி. ஏன்னா புதனும் வலுத்து சுக்கிரனும் வலுத்திருக்கின்ற காரணத்தினால் எதையும் டக்கென்று கிரகித்துக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல அறிவாளியாக இருப்பார். 21 வயதிற்கு பிறகு 10ஆம் இடமாகிய குரு பார்வையில் இருக்கக்கூடிய லாபாதிபதி அந்த லாப வீட்டிற்கு மறைந்து 8ஆம் இடத்தை தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய சனியால் பார்க்கப்படுகின்ற இந்த குரு அதிநட்பு வீட்டில் இருக்கின்ற குரு சில ஃபவுண்டேஷன்களை அவருக்கு 37 வயசு வரைக்கும் கொடுப்பாரு. ஆனால் ஜாதகர் அப்படி ஒன்றும் உயரத்தில் இருக்க மாட்டார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருடமும் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறுவார். குருதிசையிலே கார் வாங்குவார். ஏன்? 4ஆம் இடம் சுபத்துவமாக செயல்படுகிறது. 4ஆம் அதிபதி நன்றாகவே இருக்கிறார். 4ஆம் அதிபதி அந்த வீட்டிற்கு 11 இருக்க 4ஆம் காரகனாகிய வீடு வாகன காரகன் அந்த வீட்டிற்கு கேந்திரத்தில் இருக்கிறார். ஆக இந்த அமைப்புகள்லாம் நல்ல அமைப்புகள். அப்போ குருதிசையில் என்ன நடக்கும்? ஒரு வண்டி வாங்குவார், ஒரு கார் வாங்குவார், ஒரு வீடு கிடைக்கும். அந்த அளவிற்கு வருமானங்கள் படிப்படியாக இருக்கின்ற இந்த அமைப்பில், ஒரு சீரான வளர்ச்சி இருக்கின்ற அமைப்பில், தேசிங்கராஜன் குதிரை 4 கால் பாய்ச்சலில் பாய்ந்ததைப் போல இந்த இடத்தில் சனி திசை எப்போது வருகிறதோ, ராசிநாதனுடைய தசையாகி, லக்னத்திற்கு ராஜயோகாதிபதியுடைய தசையாகி, குருவின் பார்வையில் சுபத்துவம், குருதான் சனியின் பார்வையில் பாபத்துவம், குருவின் பார்வையில் சுபத்துவமாக இருக்கக்கூடிய இந்த சனி, 10ஆம் இடத்தில் சனி இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன். சனி தான் இருக்கக்கூடிய வீட்டை கெடுக்கக்கூடிய இயல்புடைய இந்த சனி சுபத்துவமாக இருக்கும்போது அதை வளர்க்கக்கூடிய இயல்பாக அப்படியே மாறுகிறார் என்பதால் எந்த நட்சத்திர சாரத்தில் இருந்தாலும் லக்னாதிபதி வலுவாக இருக்கின்ற இந்த அமைப்பில், அவருக்கு 6-8 யாரும் இல்லாத இந்த அமைப்பில் சனி திசையிலிருந்து இந்த ஜாதகருக்கு வளர்ச்சி 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 வளர்ச்சி. சனியின் காரகத்துவங்களில் இந்த ஜாதகத்தின் முதன்மையான காரகம் என்ன? சனிதான். முதல்நிலை சுபத்துவம் குருதிசை வரைக்கும் செயல்படாது. அப்போ இந்த ஜாதகம் ஏற்றத்தை அப்படியே சீராக 70-75 வயசு வரைக்கும், அதுக்கப்புறம் 35 வருஷம் 36 வருஷம் 73 வயசு வரைக்கும் சனி திசையும் புதன் திசையும் ஆளுவார், ராஜாவாக இருப்பார். புதன் 2ஆம் இடத்துல ஆட்சி, சந்திர அதியோகத்தில் புதன் இருக்கிறாரு, சனி குருவின் பார்வையில் இருக்கிறாரு. பாருங்க ஐயா, 30-35 வயசு வரைக்கும் கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு தொழிலில் டெவலப் ஆகி இன்றைக்கி ஒரு பெரியவர் என்கிட்ட நிறைய பேசுவார். பேரெல்லாம் சொன்னால் கண்டுபிடிச்சிருவீங்க. ரிட்டையர்ட் ஆகிட்டார், வயசு ஒரு 80 வயசு. பெரிய அளவில் இரும்பு தொழிலில் கொடிகட்டி பறந்தவர். இன்றைக்கே குழந்தைகளிடம் 2-3 பிள்ளை ஆம்பளை பிள்ளைங்க கிட்ட கொடுத்துட்டு 80 வயசுலாம் தாண்டிடுச்சு. டக்குன்னு அப்படியே ஏமாந்தார்னு சொல்லுங்கம்மா, கொஞ்சம் அர்ஜென்ட்டாக குருஜிக்கிட்ட ஒரு முடிவு எடுக்க வேண்டியிருக்கு அப்படின்ட்டு பேசுவார். தன்னுடைய பெயரையும் தன்னுடைய நிறுவனத்தின் பெயரையும் சொல்லுவார். அவருடைய நிறுவனத்தின் பெயர் தமிழகம் அறிந்தது. இரும்புத்துறையில் கொடிகட்டி பறந்தார். இப்போ தொழில் எல்லாத்தையும் அப்படியே பிள்ளைங்க கிட்ட கொடுத்துட்டு ஒதுங்கி வீட்டில் இருக்கிறார். உங்கள் வீடியோ மட்டும்தான் பார்க்குறேன்னு சொல்கிறார். அந்த இரும்புத்துறையில் கொடிகட்டி பறக்கக்கூடியவர். அவருடைய கிட்டத்தட்ட இந்த ஜாதகம் அப்படி தான். அவருடைய 30-35 வயசு வரைக்கும் அவர் சுமாராக தான் இருந்தார். எந்த ஒரு பேக்ரவுண்டும் அப்பா அம்மா பேக்ரவுண்டும் இல்லாதவர். இரும்புத்துறையில் பெரிய அளவில் இன்றைக்கு அந்த சனி தசை புதன் தசையில் பெரிய அளவில் நல்லா இருக்கிறார். இது அவருடைய ஜாதகம் இல்லை, இது மாதிரியான ஜாதகம் அவருடைய ஜாதகம். ஆக இந்த இடத்துல அப்படியே ஏற்றத்தையே அப்படியே கொண்டு போயிட்டு ஒரு 37 வயசு வரைக்கும் குரு என்ன செய்வார்? அட்டமத்தை தான் அவர் தொடர்பு கொள்கிறார். அப்போ அது வளர்ச்சிக்கான படிக்கட்டுகளாக இருக்கும். என்ன இருந்தாலும் இவர் ஆதிபத்திய பார்வை
காரக கெடுதலை கொடுக்கக்கூடிய அந்த சனி ஆதிபத்திய நன்மைகளை தன்னுடைய பார்வையின் மூலமாக கொடுப்பார். இந்த ஒரு இடம் தான் ரொம்ப சிக்கலான இடம், புரிஞ்சுக்கிறதுக்கு மாணவர்கள் அப்படியே பண்ணுவீங்க. சனியின் பார்வை ஆதிபத்திய நன்மைகளை தரும், காரக கெடுதல்களை தரும். இந்த வார்த்தையை புரிஞ்சுக்கிட்டவன் பெரியாள். அனுபவம் வர வரத்தான் புரியும். அப்ப இந்த இடத்துல இது 9 10ஆம் அதிபதியுடைய பார்வை இல்லையா? ஆனா இந்த இடத்துல காரக கெடுதல்கள் கண்டிப்பாக இருக்கும். அப்ப 8ஆம் அதிபதி இந்த இடத்துல 8ஆம் இடம். இந்த இடத்துல குரு என்ன பண்ணுவார்? திருட்டு அறிமுகங்களை கொடுப்பார், குறுக்கு வழி அமைப்புகளை கொடுப்பார், சீக்கிரம் பணம் சம்பாதிப்பது எப்படி என்கின்ற சில வழிகளை அடையாளம் காட்டுவார். சனியில் அதை செயல்படுத்த வைப்பார். டக்கு 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 டக்குன்னு ஒரு தொழிலதிபர் ஆவார். 35 வருஷம் 72 வயசு வரைக்கும் ஒருத்தர் வாழ்ந்தா போறாது. 32 வயசு 32 வருஷம் 19 வருஷம், அது ஒரு 17 வருஷம், 36 வருஷம், 36 37 73 வயசு 73 வயசு வரைக்கும் ஒரு மனுஷன் ஆக்டிவா வாழ்ந்தா போறாதா? அந்த 35 வருஷங்கள் இவருக்கு ஏற்றம் 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 ஏற்றமாக இருக்கும். சரி, இப்ப இரக்கத்தை சந்திக்கக்கூடிய ஜாதகம் எப்படி இருக்கும்? ஏற்றத்தையும் இரக்கத்தையும் அப்படியே மாற்றி மாற்றி சந்திக்கக்கூடிய ஜாதகம் எப்படி இருக்கும்?